ஹாய் மக்களே, வெல்கம் டு குக் வித் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ரோல் செய்ய போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்துப்போம். அதேமாரி இன்னொரு பவுலில் கோதுமை மாவு எடுத்துப்போம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு அந்த ரெண்டு மாவையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ரெண்டு மாவையும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதேமாரி தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு மாரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம சப்பாத்திக்கு போடுற மாரி மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை இப்போ பார்த்திங்கன்னா தேவையான குடமிளகாய் எடுத்துக்கலாம். அதை குட்டி பீஸாக நறுக்கிக்கலாம். அடுத்தபடியாக கோஸ் எடுத்துக்கலாம். அதையும் பார்த்திங்கன்னா குட்டி பீஸாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட்டு, அதுவும் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதையும் குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அதையும் குட்டி குட்டி பீஸாக நறுக்கி ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தேவையான அளவு எடுத்து அதையும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடாயில் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரெண்டு மாவுக்கும் தேவையான அளவு மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சால்ட்டு எவ்வளவோ அந்த தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் உருளைக்கிழங்கு நம்ம அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதேமாரி மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உருளைக்கிழங்க தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா அதை வறுத்து பொரித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டான பிறகு அதை தனியாக ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல வெங்காயம், அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குடமிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக கேரட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கோஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த காய்கறிலாம் நல்லா வதங்கின பிறகு கடைசியாக நம்ம புதினா அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த வெஜிடபிள்ஸை நம்ம தனியாக அந்த பேன்லேயே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை இன்னும் கொஞ்சம் மாவு நல்லா திரட்டி வச்சுக்கலாம். அந்த திரட்டின மாவுலேருந்து சப்பாத்திக்கு தேவையானபடி நம்ம குட்டி குட்டி பீஸாக ரோல் பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை பேனில் சப்பாத்தி மாரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெஜிடபிள்ஸ் எல்லாம், அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கூட பொட்டேட்டோ ஃபஸ்ட்டு நம்ம பொரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ண பிறகு மைனஸ் நம்ம மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சாஸையும் ஆட் பண்ணி நல்லா ரோல் பண்ணி அதை ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுடைய வெஜ் ரோல் ஃபைனலாக ரெடி ஆகிடும். நீங்கள் சாஸ் அண்ட் மைனஸ் பீரியடாக இருந்தீங்கன்னா மேலே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வெஜ் ரோல் இன்னும் டேஸ்டியாக இருக்கும்.
நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.